பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. கடந்த 19ஆம் தேதி நேற்று வந்து ரிகர்சல் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று நம்ம ஈவினிங் வரைக்கும் கூட அதுக்கான தகவலுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய யூடியூப் சேனலில் வந்து வெளிவந்த தகவல் எல்லாமே ஏற்கனவே இருந்த பழைய பிடிஎஃப்பை பார்க்கும்படி தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம அதற்காகவே என்ன செய்யலைன்னா, நேற்று வீடியோ நம்ம வந்து வெளியிடலை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். எப்படா இணையதளத்தில் 100% உண்மை தகவலை வந்து நம்ம சொல்ல முடியும், நம்ம வெளியிட்டதை எடுத்து மக்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அந்த வகையில் வந்து நேற்று நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியலை. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். எஸ்ஐஆர் அந்த திருத்தத்தில் இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் விட்டுருக்காங்களே, இதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத 100% நம்ம வந்து தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் வந்திருக்கா வரலையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஓரளவே நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த வெப்சைட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மத்திய அரசுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அதாவது voter.eci.gov.in. இந்த இணையதளத்துக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த முகப்பு பக்கம் வரும். லிங்க் வேணாலும் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நேரடியாக இந்த பேஜுக்கு போனீங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து நம்ம சைன் அப் பண்ண சொல்லியிருந்தோம், இப்போ அது தேவையில்லை. நீங்கள் நேரடியாக கீழே இங்கே ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது உங்கள் பேரை வாரியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படின்னா ஓட்டர் ஐடி வச்சு பார்க்கலாம். பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா 2024 தகவல் தான் இருந்தது. அதனால் வந்து நான் அதை சொல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். டவுன்லோட் அந்த எலக்ட்ரோல் ரோல் இருக்கு இல்லையா, பிடிஎஃப், இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம அதையும் இதில் பார்த்துடலாம். 2 வெப்சைட்டில் நம்ம போய் ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் முதல்ல எடுத்தோன்னே ஸ்டேட்டு கேட்குது, நீங்கள் ஸ்டேட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் 2026 தான், ஆனால் 2025, 24 வரைக்கும் இருக்குது. நீங்கள் 2026 கொடுத்துக்குங்க. எஸ்ஐஆர் ட்ராப் ரோல் இது, ஸோ அதையே கிளிக் கொடுத்துங்க. டிஸ்ட்ரிக்கு, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. நான் எங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கிறேன். இதில் செலக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சட்டமன்றம் எதுவோ அதை கொடுத்துங்க. எங்கள் சட்டமன்றம் திருவாடனை, அதை நான் கொடுத்துக்கிறேன். இங்கே லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நம்ம வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 2ல் இருக்குது. நம்ம வந்து தமிழ் கிளிக் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இங்கிலீஷ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதுக்கப்புறம் கேப்ஸா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மால்லே கொடுத்தா ஸ்மால்லே கொடுத்துருங்க. கேப்ஸா டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பூத்து நேம், அதாவது பார்ட் நம்பர் அண்ட் பார்ட் நேம், இதை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் இப்படி போய் தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் இங்கே செர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துவீங்களோ அந்த பூத்து நேமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்துடும். இப்போ நான் எங்கள் ஊரை நான் கொடுக்குறேன் பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து 3 ரோல் இருக்கு இல்லையா, 3 ரோலுமே இங்கே டீட்டெயில் வந்து காட்டிடுது. 3 வேணும்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பர்டிகுலராக உங்கள் ரோல் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் ரோல் வந்து நான் வாக்கு செலுத்துகிற அந்த ரோல் பார்த்திங்கன்னா 18, அது எங்களுடைய ஸ்கூலில் தான் நான் வாக்கு செலுத்துகிறேன். ஸோ அதை நான் கிளிக் கொடுத்துருக்கேன். என் கேப்ஸா கரெக்டாக போட்டாச்சு. இப்போ டவுன்லோட் செலக்ட் பிடிஎஃப் அந்த நான் கிளிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. 1 எரரு 1 சக்ஸஸ்ஸு. இங்கே கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்கள். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு. நேற்று ஏன் வெளியிடலைன்னா, இதில் வந்து இந்த டேட்டெல்லாம் வந்து சரியான தகவல் இல்லை, அதனால தான் நம்ம வெளியிடலை. இன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது 19/12/2025 வெளியிட்ட இந்த வாக்காளர் பட்டியலுங்கிறது நம்மளுக்கு நம்பகத்தன்மையாக தெரியுது. சிறப்பு தீவிர திருத்தம் 2026, தகுதி ஏற்படுத்தப்படும் நாள் பார்த்திங்கன்னா 1/1/2026. இது வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது பிப்ரவரி 7ஆம் தேதி வரும். ஸோ அது வந்து ஊர்ஜிதமாக பண்ணப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல். இதில் வந்து எத்தனை ஊர் வந்து நாங்கள் இங்கே வாக்கு செலுத்துகிறோம், எந்தெந்த வார்டு வந்து வாக்கு செலுத்துகிறோங்க டீட்டெயில் வந்து இதில் இருக்க. கீழக்கோட்டை, செட்டியந்த, மறுபடியும் சிறுமலைக்கோட்டை, சேந்தனி, களியணி மற்றும் சிறுமலைக்கோட்டை இன்னொரு பகுதி,
அப்புறம் கடம்பூரில் ஒரு பகுதி, கடம்பூர் கிராம ஊராட்சியில் சம்பாநட்டின்னு ஒரு பகுதி, வார்டு 4. ஸோ இத்தனை பேர் வந்து நம்ம இந்த நம்பர் 18 கீழே வந்து நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம். இதில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 748. இதில் ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளோங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என் பேர் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். நிச்சயமாக என் பேர் இருக்குது. இதில் வாக்குச்சாவடி, அந்த மேப்பு, வாக்கு செலுத்தக்கூடிய இடம், இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணி உங்கள் பேர் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து, இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து வந்து உங்கள் பேர் வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். கரெக்டாக வாக்குச்சாவடி நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இப்போ நம்ம 3ஐயுமே நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம 1/1 பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் உங்கள் பேர் இருக்காங்கிறத ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு தகவல். இந்த முறையிலே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு முறை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அந்த இணையதளத்துலேயும் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் முகப்பு பகுதிக்கு வந்துடலாம். இந்த வெப்சைட் லிங்க்கும் வந்து நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உறவுகள் வந்து நீங்கள் இந்த பகுதிக்கு நீங்கள் வந்துடுங்க. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், இது தலைமை தேர்தல் ஆணையத்தோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் உள்ளே எடுத்த உடனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி வந்து இங்கே வரை வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்க தகவலே வந்து ஃபஸ்ட்டு எடுப்புலேயே சொல்லிட்டாங்க. சிறப்பு தீவிர திருத்தம் சொல்லி இங்கே பேர் இப்போ வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். அப்படின்னா இங்கே பாருங்கள், சிறப்பு தீவிர திருத்தம் 2026 இருக்குது. அப்படின்னா மேலே பாருங்கள் ஒரு லிங்க் பாஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். பொதுமக்கள் அடிக்கடி கேட்கக்கூடும் கேள்விகள், இதெல்லாம் புதுசு நியூன்னு சொல்லி ரெட் கலரில் வந்து வெளியிடுறாங்க இல்லையா. ஸோ இதுலேயே அந்த லிங்க் வரும். நீங்கள் அந்த லிங்கை பேஸ் பண்ணி கூட என்ன செய்யலாம்னா வாக்காளர் பட்டியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வரவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிற லிங்க் ப்ளூ கலரில் மேலே ஜென்ரேட் ஆகுதுல, அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சேம் அங்கே நம்ம டவுன்லோட் பண்ண மாதிரி தான். நம்ம அந்த வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணோமோ அதே தான். இப்போ மாநிலம் வந்து கொடுத்துக்கலாம், தமிழ்நாடு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026, அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் ரோல் 2026 எல்லாம் ஓகே தான். செலக்ட் டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் ஓகேன்னு பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்குங்க. ராமநாதபுரம் சட்டமன்றம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கொடுத்து பார்ப்போம் வருதானே. பட் ஆனால் முதல்ல நான் பார்க்கும்போது வரல. ஓகே, நான் இப்போ இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன், பார்ப்போம் வருதானே. கேப்ஸா இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். எங்கள் பூத்து எதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து முதல்ல 18 கொடுத்தோம்னா இப்போ 17 கொடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வார்னிங் எரர் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து தமிழை கொடுத்துக்கலாம். வேறு கேப்ஸா போடலாம்ல. ஓகே, J2H6 B8. இப்போ ஓகே, தமிழ் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஆங்கிலம் ஜென்ரேட் ஆகலை. முதல்ல 18 டவுன்லோட் பண்ணி பார்த்தா இப்போ 17. ஓகே, இது எந்தெந்த ஊர் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சிறுமலைக்கோட்டை மற்றும் பிராந்தநீர் வார்டு 1, சிறுமலைக்கோட்டை மற்றும் சிறுமலைக்கோட்டை வார்டு 2. இது மட்டுமான அது ஒரு பூத்து தனியாக இருக்குது. அந்த பூத்தை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 636 ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் பட்டியல் வந்து அது எங்கே வாக்கு செலுத்துகிறாங்களோ அந்த கட்டடம், அவங்க பழைய ஸ்கூல் ஒரு கட்டடம் இருக்குது. ஸோ அந்த கட்டடத்தை தான் காட்டியிருக்காங்க. எஸ், கரெக்ட். ஓகே, இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு. இதில் உங்களோட பேர் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் ஃபார்ம் 6 இருக்குது. ஃபார்ம் 6 கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் 6 இதில் 6A இருக்குது. எல்லா ஃபார்மும் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபுல் பண்ணி வந்து நீங்கள் கொடுத்தாலே போதுமானது. ஓகே, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, இந்த லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம்.
அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஜனவரி 18 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தாராளமாக வந்து உறவுகள் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபார்ம் 6 எப்படி முழுமையாக நம்ம ஃபுல்லப் பண்ணுறது அப்படிங்கிற கூட நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கும் பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவிலும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.